அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை நாம் பெற வேண்டும் என்றால் நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை மட்டும் போதாது, பல வாழ்க்கை பிறவிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆயினும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தமான சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாம் புது சிருஷ்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னிக்க முடியாத அளவுக்கு பாவம் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் எப்பொழுதாவது எண்ணியது உண்டா? உங்கள் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது, உங்கள் நண்பர்களை பார்க்கிற பொழுது, உங்கள் அண்டை வீட்டாரை பார்க்கிற பொழுது, உங்கள் உற்றார் உறவினர்களை பார்க்கிற பொழுது, ஐயோ இவர்கள் எவ்வளவு பாவம் செய்கிறார்கள் என்று நீங்கள் கதறியது உண்டா? சகோதரனே, சகோதரியே, உங்கள் பாவங்களை மன்னித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் பாவங்களையும் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அவர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வாருங்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து இருக்கின்ற சபைக்கு கொண்டு வாருங்கள். அங்கே தேவனுடைய வார்த்தை அவர்களோடு பேசி அவர்கள் தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி புது சிருஷ்டியாவார்கள். என்ன செய்வீர்களா? உங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பு அவர்களுக்கும் கிடைக்க காத்திருக்கிறது. நேரத்தை விரயமாக்காதீர்கள், கொண்டு வாருங்கள். தேவன் பெரிய காரியம் செய்வார். அன்பு திரளான பாவங்களை மூடும்.